அம்மா நான் கிளம்புறேன். போயிட்டு வா. மா நான் ஊருக்கு போய் மாமா பார்த்து பேசி கையோட கூட்டிட்டு வந்துடுறேன். என்னப்பா ஊருக்கு போறேங்கிற? சரவ டாக்டர்கிட்ட கூட்டி கொண்டு காட்ட வேண்டாமா? சரவா நீயோ இல்லை அம்மாவை கூப்பிட்டு போங்க, நான் போகணும். அடே முதல் உண்டாயிருக்கிறாடா, நீ கூட்டி கொண்டு காட்டுறனாடா நல்லது, சந்தோஷப்படுவா. ஏ கிழவி, வாயை வச்சுட்டு சும்மா இருக்க மாட்டியா? சின்ன விஷயத்த பேசியே பெரிய விஷயமா ஆக்கிடுவா போல இருக்கே. நான் என்னடி இப்ப தப்பா சொல்லிட்டேன்? பொண்டாட்டிய புருஷன் கூட்டிட்டு போகாம வேற எவன் கூட்டிட்டு போவான்? இதுல என்ன தப்பு? அவன் என்ன வீட்டுல சும்மா இருந்துகிட்டா மாட்டேன்னு சொல்றான்? அவனுக்கு முக்கியமான வேலை இருக்கு. உன் ஜோலி என்னவோ அதை பார்த்துக்கிட்டு வாயை மூடிக்கிட்டு கம்முன்னு கடைய. அடிப்பாவி, இத்தினூண்டு வார்த்தைக்கு இவ்வளோ பெரிய வார்த்தை சொல்றியம்மா? சொல்றேன்னு கோச்சுக்காத. இங்க பாரு, ஈர பேனாக்கி பேனை பெருமாளாக்குற பிரச்சனையெல்லாம் இங்க பண்ணாத. உன் வயசுக்கு இதெல்லாம் நல்லது இல்ல. இத நீ ஓவாயால என்ன சொல்றியா? அது சரி, தெரியாமலா பெரியவங்க சொல்லியிருக்காங்க, அவங்க முதுகு அவங்களுக்கு தெரியாதுன்னு. நீ கிளம்புடா மாணிக்கம். ஏன் பாட்டி தேவையில்லாததெல்லாம் பேசி அவங்க கிட்ட ஏன் திட்டு வாங்குறீங்க? யாரு உன் மாமியார் பேசுறது சொல்றியா? அவ என்ன இன்னைக்கு நேத்தா பேசுறா? விட்டு தள்ளு, சர்வ சாதாரண எங்களுக்குள்ள. உங்களுக்கு சங்கடமா இல்லையா? என்ன சங்கடங்கிற? உன் மாமியார் சொன்னது சொல்றியா? அவ கிடக்கிற குந்தாடி. என்னம்மா இந்த அம்மா தூண்டு அளவோடு சிரிக்கிற? என்ன சிரிப்பு காசு கொடுத்தா வாங்க போற? நல்ல கலகலன்னு சிரியன். புள்ளத்தாச்சியானவ எப்பவும் மலர்ந்த முகத்தோடு சிரிச்சுக்கிட்டே இருக்கணும். அப்போத்தான் குழந்தையும் ஆரோக்கியமாக பிறக்கும். அவன் பிறந்து அவன் அப்பனையும் பாட்டியையும் போடு போட போகிறான் பாரு. அது சரி, சாயந்தரமா உன்னை நான் டாக்டர்கிட்ட கூட்டிகிட்டு போகிறேன். சரி பாட்டி. பரவாயில்லையே, கடை வரவு செலவு கணக்கெல்லாம் நல்லா கரெக்டாக வச்சிருக்கிற. நானே கடையை பார்த்துக்கிறேன்னு நீ சொன்னதும் என்னமோ ஆர்வத்தில் தான் சொல்ற. இறங்கி பார்த்தேன்னா போதுண்டா சாமி ஆளை விடுறான்னு ஓடிடுவேன்னு நினைச்சேன். அது எப்படிப்பா? நம்ம தலைமுறையில எல்லாரும் பிசினஸ் தான் பண்ணிட்டு இருந்தாங்க. அப்புறம் எனக்கு எப்படி இதுல இன்ட்ரெஸ்ட்லாம் போயிடும்? என்னவோப்பா, எனக்கு மூத்த புள்ள பையனா பிறந்தது ரொம்ப நல்லதா போச்சு. இனிமே நான் ஹாயா ரெஸ்ட் எடுக்கலாம். தாராளமா ரெஸ்ட் எடுங்க. எனக்கும் பெரிய பிசினஸ் மேன் ஆகணும் தான் லட்சியமே. இது என்ன பிரமாதம்? இப்பதானே ஸ்டார்ட் பண்ணிருக்கேன். இன்னும் போக போக பாருங்க பிசினஸ் எப்படி டெவலப் பண்றேன்னு. ஹலோ, நீ பிசினஸ் டெவலப் பண்றதெல்லாம் அப்புறம் இருக்கட்டும். முதல்ல இந்த கால்குலேட்டருக்கு பேட்டரி மாத்திர வழிய பாரு. சார்ஜ் இல்லாம அடிக்கடி ஆஃப் ஆயிட்டே இருக்கு. எத்தனை தடவை தான் பிகினிங்ல இருந்து கணக்கு போடுறது? கால்குலேட்டர் இல்லைன்னா என்ன பண்ணுவ? ஒரு 4 பக்க கணக்கு பாக்குறதுக்கு கால்குலேட்டர் கொடு, கம்ப்யூட்டர் கொடுன்னு சொல்ற. உன்னெல்லாம் படிக்க வைக்கிறது காசை பிடிச்ச தண்டண்டி. ஏய், ரொம்ப ஓவரா பேச